தீக்ஷுக்குட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுனால ஸ்கூலில் 10 to 15 days பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால ஸ்கூலுக்கு போயிட்டா. சனாக்குட்டி மட்டும் தான் வீட்டில் இருந்தா. எப்பயுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவா. பட் என்னன்னு தெரியல, இன்னைக்கு 11 o'clock தான் சனாக்குட்டி எழுந்திரிச்சா. பிரேக்ஃபாஸ்ட்டும் 11:30 ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இங்கே வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால ரைஸ் சாப்பிடவே பிடிக்கல. அதனால ஆஃப்டர்நூன் எல்லாருமே லஞ்சுக்கு ஒரு எக் ஆம்லேட்டும் பைனாப்பிள் ஜூஸும் மட்டும் சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். லிக்விட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்குது சாப்பிட்றதுக்கு. தீக்ஷுக்குட்டிக்கும் ஸ்கூல்ல இருந்து வந்து குடிக்கிறதுக்காக வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சனாக்குட்டி வாட்டர்மெலன் கொஞ்சம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே விளையாட போயிருச்சு. மேடம் கீழே போகும்போதே ஒரு கண்டிஷன் போட்டு தான் போனாங்க. அம்மா எனக்கு நைட்டுக்கு சிக்கன் குழம்பும் தோசையும் தான் வேணும், எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, வேற ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு. நாங்களும் சிக்கன் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தைங்க கேட்கறாளேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் குருமா மாதிரி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும் தோசைக்கும் இந்த சிக்கன் குருமாக்கும். எங்கள் வீட்டில் இட்லி செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. என்னோட குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, ஆனால் என்னோட ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.